பாண்டியன் நிஜமாவே வந்து அவரோட வாழ்க்கையில அவர் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து ஒரு சொந்த வீடு, அது பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து படிப்பு, அது மட்டும் இல்லாம வந்து ஒரு பெரிய கடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து இப்ப செஞ்சிருக்காருங்கிறதுனால, அவர் சில முறைகள் வச்சிருக்காரு. இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த எம்10 மகன்லேருந்து ஆரம்பிச்சு டான் திரைப்படம் வரைக்கும் பல திரைப்படங்கள்ல பார்த்த, நான் ரொம்ப கண்டிப்பா இருப்பேன், இப்படிதான் இருப்பேன், சிக்கனமா இருப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம். ஒரு கட்டத்துக்கு மேல பிள்ளைங்க வளரும்போது அவங்களுக்கான சுதந்திரத்த குடுக்காம இருக்கும் பொழுது, அது இன்னும் கூட பிரச்சனைகளா வந்து முடியுது. அப்படிதான் செந்திலோட மனசுல இவர் வந்து ஒரு நம்ம ஆசைப்பட்டு கேட்குற எதைக்குமே வந்து பணம் கொடுக்க மாட்டாரு. ஒரு சட்டை வாங்கணும்னா கூட வந்து எதுக்கு சட்டை, எதுக்கு வீண் செலவுன்னு தான் யோசிக்கிறாருங்கிறது ஒரு வருத்தமாக இருக்குது. அதனால தான் சரி அட்லீஸ்ட் கதிராச்சு சந்தோஷமாக இருக்கட்டும், அவன் வேலைக்கு போயிட்டு அவங்ககிட்ட சுயமாக சம்பாதிக்கட்டும், இவர்கிட்ட பணத்துக்கு வந்து நிற்க வேணாம், நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுவார் அப்படிங்கிறதான் சொன்னால் அது அவரால் ஏற்றுக்க முடியல. கோமதியும் போயிட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க, எல்லாரும் அவரை காயப்படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க, இவரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இந்த எல்லா கூத்துகளுக்கும் நடுவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தங்கமயிலோட அப்பா வீடு புகுந்து நகையை திருடி கூடவே சர்டிஃபிகேட்டையும் திருடி பல திருட்டுத்தன வேலைகள்லாம் பண்ண போகிறேன், அதை வச்சு நீ வேலைக்கும் போக தேவையில்ல, உன் நகை பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பண்ணிருக்காரு. போலீஸை மாட்டி 4 அடி வாங்கினார்னா எல்லாரும் முன்னாடியும் தெரிஞ்சு போயிடும். அதை விட என்ன அவமானமாக பக்கத்து வீட்டு எதிர்த்த வீட்டில் இருக்கவங்கள்ட்ட மாட்டினா அதை விட இன்னும் பெரிய அசிங்கமாயிடும். ரெண்டில் என்ன நடக்க போகுது, தங்கமயில் இப்போதைக்கு தப்பிச்சாலும் பின்னாடி பெருசாக மாட்டிக்க போகிறாங்களாங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ கதிர் விஷயத்தில் செந்தில் இப்படி பேசுறதுனால செந்திலுக்கு தனியாக சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண போகிறாரா பாண்டியன் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த பழனிவேலுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். அரசி ட்ராக் தனியாக வேறு குமரவேல் ட்ராக்கோட ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன, சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.